Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்டா. இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்க கூடாது. அது மாதிரி செய். அட நண்பா, ட்ரெயினோட பஞ்சரான டயரை சரி பண்ணிடுவோம். டேய் மண்டையா, என்னைய கிண்டல் பண்றியா? மோட்டோ என் உயிர் நண்பா, இப்படி எல்லாம் காமெடி பண்ணி தான்ப்பா லைஃப் லென்த்தா ஓட்டணும். சரி ஓகே, அந்த தமாஷெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ரொம்ப விசித்திரமான ஒரு வேலை செய்யணும். ஓகே நண்பா, என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. டேய் மண்டப்பையில, அது என்ன ஐடியான்னு சீக்கிரமா சொல்லுடா. அது என்னன்னாப்பா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு அழகான மொபைல் டவரை உருவாக்கலாம். கஜா கஜா, நீங்க சொன்னதோ சூப்பரான ஐடியாப்பா. இந்த வேலையில எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. அட என்கிட்ட ஏற்கனவே ஒரு மொபைல் போன் இருக்குப்பா. இத பத்தியா? இதோட டவர் புர்புரி நகரத்துல எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு டவரை கட்டி மட்டும் என்ன பிரயோஜனம்? அருமை நண்பா, அது மொபைல் போன் டவர் இல்லப்பா, அது ஒரு உயரமான டவர். அதுக்கு பேர் தான் மொபைல் டவர். ஜனங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா அந்த டவரை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. யாராவது அதை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா தங்களோட வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது டவரையும் சேர்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் புரியுதா? குட் ஐடியா. சரி வாங்க, நாம அப்படி ஒரு டவரை கட்டுறதுக்கான இடத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். அட, நம்ம பிளானை இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் நாம ஒரு டவரை இங்க ஈஸியா கட்டிடலாம்ப்பா. இந்த கல்ல முதல்ல இங்க இருந்து எடுத்து போடணும். இல்லனா போற வரவங்க கால்ல என்ன மாதிரி இடிச்சு விழுந்துருவாங்க. அப்புறம் டவரை எப்படி கட்டுறது? என்னது இது? யாரா அவன் ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வர்றவன்? ஏப்பா மேலகளை போட்டுறாங்கடா. திடீர்னு இந்த மோட்டு பையன் எங்க போனான்னு தெரியல. இந்த மோட்டு திடீர்னு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான்பா. வேலை நேரத்துல காணாம போயிட்டான் பாரு. அடே, அந்த மோட்டோ சமோசா சாப்பிட போயிருப்பானாப்பா. சமோசாவை விட அவனுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்குதோ? நிறுத்துக்கடா. என்னடா இது? திடீர்னு சின்ன பசங்க மாதிரி சேரு சகதியில எல்லாம் புரண்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். ஏய் மண்டப்பையில, நான் ஒண்ணும் விளையாடலடா. நீங்க தான் அந்த பிளாட்ஃபார்ம் கடையில என்ன தள்ளி விட்டு விளையாட பாக்குறீங்க. ஏய் நில்லு. போடாத சொன்னா கேளு. அப்பா சும்மா சொல்லக்கூடாது. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. பில்டிங் அப்படியே ஈஸியா ஓட்டிக்குண்டா. ஆஹா பத்துலோ, என்னடா திடீர்னு இருட்டாயிடுச்சு? ஒருவேளை கரண்ட புடிங்கிட்டாங்களா? இதுவும் போலடா, நம்மள உள்ள வச்சு நாலா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ள நல்லா சிக்கிக்கிட்டோம். கஜா கஜா, மறுபடியும் காணாம போயிட்டாங்கப்பா. அட கசிட்டாராம், இப்ப 10 காணோம்ப்பா. அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. எனக்கு என்னமோ 100% அந்த போட்டோவுக்கு பசி எடுத்திருக்கோம். அவன் நிச்சயமா சாப்பாடு தாப்பா போயிருப்பான். சந்தேகமே இல்லையா? இவங்கள நம்பினா பெரிய பிரச்சனை தான்ப்பா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்றாங்க. சரியான திண்ணி பசங்கப்பா. இப்ப என்னாச்சு? நான் கேக்குற பூசணிக்க மாட்டியா? நீ தானடா என்ன சனத்துக்குள்ள தள்ளி மாட்டி விட்ட? வாடா பத்துலு, ஒரு தடவை உள்ள போய் பார்க்கலாம். எப்படிதான் இவங்க இந்த பிளாட்ஸா கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரமா வாடா. என்னது சத்தம்? டேய் கிரேன் ஓட்ற மண்டப்பையில, கொஞ்சம் கிரேனை மெதுவா ஓடுறா. பிளாட் எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. ஆமா பத்துலோ, ஏன்டா இது இவ்வளவு வேகமா கீழே போய்கிட்டு இருக்கு? அது ஒண்ணு வேகமா போயிலடா. மேல இருந்த அந்த ஊக்கு உடைஞ்சி நம்ம கீழே விழுந்துகிட்டு இருக்கோம். யாராவது காப்பாத்துங்க. ஆனா இங்கே இருங்கப்பா, இதோ நாங்க வந்துட்டோம்.
திடீர்னு உங்களுக்கு என்ன தண்டை ஆச்சு? நீங்களா வந்து எங்களை போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை நாங்களே அடிச்சுக்கிட்டோம் போதுமா? என்னது தலையில இட்லி? இந்தாங்க நீங்க கேட்ட பணம். பிரமாதம், இந்தாங்க. ஆ, ஆ. இந்த பில்டிங் யாரோடதுடா? இது எங்களோட பிளாட். விலைக்கு வாங்கணும்னா சொல்லுங்க. உங்களால எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட முடிச்சது? இதை எங்க கையால தான் கட்டணும். என்னன்ற இப்போ அப்பனா நீங்க நிஜமாவே ரொம்ப பெரிய ஆளுதான். உங்க கைய கொஞ்சம் எங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த கைக்கு நாங்க ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சீக்கிரமா சிங்கம் சார கூப்பிடு. மண்டப்பையில எதுக்காகடா எங்களை இப்படி போட்டு அடிக்கிற? இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுடா. இதுல அத்துமீறி பில்டிங் கட்டினது இல்லாம அதையே விலை பேசி விக்கிறீங்களா? இன்னும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அது நாங்க ரெண்டே பேர் தாங்க நடந்து இந்த பக்கமா வந்தோம். அது ஆரம்பிங்க. வேண்டாம் வேண்டாம். நோ நோ நோ. எல்லாரும் வச்சு அடிச்சது போதாதா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. வந்து பாருங்க சார், இவங்க பண்ற அநியாயத்தை எங்க ரெண்டு பேரும் தலைகளா கட்டி தொங்க விடுறாங்க. சிங்கம் சார், யாராவது உங்களுக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அவனை அடிச்சு பின்னிடுவேன். அவன் தோலை உரிச்சு எடுத்துருவேன். இட்லி தோசைக்கு சட்னி ஆக்கிடுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஏய், சார் சொன்னது போல அவங்கள அடிச்சு துவைங்கடா. நீங்க எங்களை காப்பாத்த வந்தீங்களா இல்ல அடிச்சு கொல்ல வந்தீங்களா? எதுக்காக அட, வந்தீங்க? நிறுத்துங்கப்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க இந்த டவரை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிடுறோம். என்ன நடக்குதுங்க? என்ன அவங்க அவ்வளவு தூரம் ஓடிட்டாங்க? என்னது இது? நம்ம எங்கங்க இருக்கோம்? நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம் போல இருக்கே. எங்க வீடு எங்க தான் இருக்கு? என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? அட, இங்க 4 பக்கமும் காட்டு மிருகங்கள் மட்டும்தான் இருக்கு. சீக்கிரமா எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா. தலைவா, இது நம்மளோட ஏரியாவாச்சே. இங்க வேற யாரோ வரதுக்கு நம்ம அலோ பண்ண கூடாது. இவங்களை இப்படியே விட்டோம்னா இன்னைக்கு 1, நாளைக்கு 2, நாளான்னைக்கு 3 கட்டுவாங்க. கடைசியா ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்த காட்டையும் அழிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம எங்க தங்குறது? இந்த மாதிரி பிளாட்ல தங்க முடியும்? பயமுடு பயமுடு பயமுடு. இது சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம போர் தொடுத்தாகணும். சரி, ஓகே, வாங்க. ஏன்பா சும்மா அனாவசியமா கத்துறீங்க? இந்த இடத்த பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு, ரம்யமா இருக்கு, அமைதியா இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அதான் அங்க பாத்தீங்களா, அங்க மயில் கூட ஆடுது. இங்க பாத்தீங்களா, குயில் பாடுது. இங்க மைனா கத்துது. ஏகப்பட்ட பறவைகள் என்ன ரம்யமா சவுண்ட் கொடுக்குது. மோட்டு, எனக்கு இங்க சிங்கம் புலிகளோட உருமல் சத்தமும் சேர்ந்து கேக்குதுடா மோட்டு. கேளு. என்னடா இது ஒரு மர்ம பிளாட்டா இருக்கு போல இருக்கு. என்னென்னமோ நடக்குது. ஏப்பா, உங்க இடத்துக்கெல்லாம் நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்பா. நாங்க கிளம்புறோம். அப்பா. சீக்கிரம் போங்க. இதெல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு வம்பு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கரத்தை குங்கு கத்துக்கிட்டவங்களா இருக்காங்க. அந்த விதையை நம்ம
ஆஹா, இந்த மலையை பார்த்தா பாகுபலி படத்துல வர மலை மாதிரியே இருக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க, உங்க யாரையும் நாங்க அடிக்க மாட்டோம். ஏன்னா நீங்க பண்ண வேலைக்காக உங்களை பாராட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஆமாமா, மோட்டு பத்லு அப்புறம் டாக்டர் ஜக்கா ரொம்ப அருமையான பில்டிங்கை கட்டி அப்படியே காத்துல பறந்து கொண்டு வந்து இந்த அருமையான இடத்துல வச்சிட்டீங்க. அப்படின்னா நீங்க யாரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக விரும்பலையா? சொல்லுடா குடுந்தாடி. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல இருந்து பார்க்க எவ்வளவு அழகான வியூவா இருக்குன்னு பாத்தீங்கல்ல, இங்க இருந்து நாங்க கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டோம். புரிஞ்சதுல்ல? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.